அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்னைக்கு ஃபிக்ஹ் பாடத்தில் தக்பீரத்துல் இஹ்ராம் பார்க்க போகிறோம். தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படிங்கிறது இது தொழுகையின் ருக்கூன்களில் ஒன்று. அர்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அர்கான்னா பன்மை, ருக்குனுன்னா அதனுடைய சிங்குலர். இப்போது ருக்குனு அப்படின்னா என்னென்னா, தொழுகைக்குள்ளார செய்ய வேண்டிய மிக கட்டாயமான ஒரு செயலை தான் ருக்குனு அப்படின்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் தொழுகை வீணாகி விடும். இப்போது நம்ம நியத்து செய்வோம் இல்லையா? ஃபஸ்ட்டு தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? தொழுகைக்கு உண்டான நியத்து பண்ணுவோம். அது ருக்குனில் ஒன்று தான். அதே மாதிரி கியாம், நிலை நிற்பது, அதுவும் தொழுகையின் ருக்குன்களில் ஒன்று. இப்போது அடுத்ததான் தக்பீரத்துல் இஹ்ராம் பண்ணுவோம். தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படிங்கிறதும் தொழுகையில் ருக்குனில் ஒன்று. அதாவது தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படின்னா என்ன? தக்பீர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அல்லாஹு அக்பர். இஹ்ராம் அப்படின்னா என்னென்னா தடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது விலக்குதல், தடுத்தல் அப்படின்னு பொருள். தொழுகையை துவக்கிறதுக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்ட இந்த உண்ணுதல், பருகுதல், பேசுதல் அப்படிங்கிற இந்த காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாமே ஹலால் தானே. ஆனால் நம்ம தக்பீர் மூலமாக தடுத்துட்டோம், அதை எல்லாமே தடுத்துடுறோம். அதனால தான் இது இஹ்ராம், தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொழுபவர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு கூறி என்ன பண்ணணும்? தொழுகையை ஆரம்பிக்கணும். தக்பீர் சொல்லும்போது கைகளை காதுகளுடைய ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? காதுகளின் ஓரங்கள் வரைக்கும், இல்லைன்னா புஜங்கள் வரைக்கும் உயர்த்தணும். புஜங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஷோல்டர். அப்படியே உயர்த்துறதுக்கு 3 முறைகள் நமக்கு இருக்குது. அதையும் நம்ம எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கைகளை உயர்த்துவோம் இல்லையா? ஸோ இதுதான் பெரும்பாலும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது முதலாவது முறை. முதலாவது முறை என்ன? தக்பீர் சொல்லும்போது கைகளை உயர்த்தி அதுக்கப்புறமா நெஞ்சில் கட்டுறது. அதாவது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கைகளை உயர்த்துறது. இது எது வரைக்கும் உயர்த்தணும்? காதுகளுடைய ஓரங்கள் வரைக்கும், இல்லைன்னா புஜம் வரைக்கும் நம்ம உயர்த்தணும். ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்பீரை முதல்லையே சொல்லிடணும். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை உயர்த்தி கட்டுறது. இது ரெண்டாவது முறை. இப்படியும் செய்யலாம். மூன்றாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு கைகளும் உயர்த்தி கட்டிய பிற்பாடு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 3 முறைகள் இருக்குது. இந்த 3 முறையில் நம்ம எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கைகளை உயர்த்தும் போது விரல்களை மடக்காமல் நீட்டி வச்சுருக்கணும். இரு உள்ளங்கைகள் கிப்லா திசையை முன்னோக்கி இருக்கணும். இதுதான் முக்கியமான கண்டிஷன்ஸ். கைகளை உயர்த்தி இருக்கும்போது விரல்களை மடக்காமல் நீட்டி வச்சுருக்கணும். இரு உள்ளங்கைகள் கிப்லா திசையை முன்னோக்கி இருக்கணும். ஸோ புஜம் வரைக்கும் உயர்த்தணும், காது வரைக்கும் உயர்த்தணும். இதில் 2ல் எதை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்பீர் கட்டக்கூடிய அந்த விஷயங்களை இல்லை, 3 முறைகள் பார்த்தோம். ஒன்று, தக்பீர் சொல்லும்போது கைகளை உயர்த்தி அதுக்கப்புறமா நெஞ்சில் கட்டுறது. ரெண்டாவது முறை என்ன? தக்பீர் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா கைகளை உயர்த்தி கட்டுறது. மூன்றாவது முறை இரு கைகளை உயர்த்தி கட்டி அதுக்கு பிற்பாடு தக்பீர் சொல்கிறது. ஸோ இந்த 3 முறைகளில் எதை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மிஃப்தாஹு ஸலாத்தி துஹூரு வ தஹ்ரீமுஹத் தக்பீரு வ தஹ்லீலுஹத் தஸ்லீமு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? மிஃப்தாஹ் அப்படின்னா சாவி, திறவுகோல் அப்படின்னு அர்த்தம். ஸலாத்தி, சலாவுடைய சாவி என்ன? சலாவுடைய திறவுகோல் என்ன அப்படின்னா அத்துஹூரு, சுத்தம். இந்த சுத்தம் அப்படிங்கிறது உது செய்கிறது, ஓகேவா? அங்க தூய்மை, அதுதான் சுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். உது செய்கிறது. ஸோ தொழுகையின் திறவுகோல் சுத்தம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல சுத்தம் அப்படிங்கிறது உது செய்கிறது தான் குறிக்குது. அப்ளியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் குறிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வ தஹ்ரீமுஹ தக்பீரு அப்படின்னு சொல்கிறாங்க. வ தஹ்ரீமுஹா, அதாவது தஹ்ரீம் அப்படின்னாலே தடுக்கப்பட்டது, விலக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆகமான செயல்களை தடை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதை ஆரம்பிக்கிறது தக்பீர் சொல்கிறது. தக்பீர் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே தடையாயிடும். ஆகமான செயல்கள் அத்தனையும் தடையாயிடும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க?
அத்தஹரீமுஹ தக்பீரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா வ தஹ்லீலுஹ தஸ்லீமு அப்படின்னு சொல்கிறாங்க. வ தஹ்லீலுஹா அதாவது ஹலாலாக்கப்படுறது. தொழுகையின் போது தடை செய்யப்பட்ட செயல்களை ஆகுமாக்கி வைக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை முடிக்கும் போது சலாம் சொல்கிறோம் இல்லையா, தஸ்லீமு சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு என்ன ஆகிடும், எல்லா தடுக்கப்பட்டதும் ஹலால் ஆகிடும். தஸ்லீம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா நம்ம சலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பேசலாம், சாப்பிட்லாம், குடிக்கலாம். ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க, தொழுகைக்காக எழுந்து நின்றால் நேராக, அதாவது எந்த பக்கமும் சாயாமல் சமமாக நிற்பார்கள். அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, ஸ்பைன் முதுகு எலும்பு அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். முன்னாடி சாஞ்சோ, பின்னாடி சாஞ்சோ, சைடில் சாஞ்சோ, இந்த மாதிரி நம்ம வந்து சாஞ்சு நிற்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து நிற்கணும். அதுக்கப்புறமா பிறகு இரு கைகளையும் தோள் புஜத்திற்கு நேராக உயர்த்துவார்கள். பின்பு அல்லாஹு அக்பர் என்று கூறுவார்கள். அப்போது இரு கைகளையும் தோள் புஜத்துக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அல்லாஹு அக்பர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகைக்காக எழுந்து நின்றால் தங்களது இரு கைகளையும் அதன் விரல்களை நீட்டிய வண்ணமாக உயர்த்துவார்கள் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது இதா காம இல ஸலாத்தி ரஃபஅ யதைஹி மத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதா காம இல ஸலாத்தி அப்படின்னா அர்த்தம், தொழுகைக்காக எழுந்து நின்றால் என்ன பண்ணுவாங்களாம், ரஃபஅ அப்படின்னா உயர்த்துவார்கள். எதை உயர்த்துவார்கள்? யதைஹி இரு கைகளையும் உயர்த்துவார்கள். மத்தன்னா நீட்டிய வண்ணமாக, அதாவது அவங்களுடைய விரல்கள் நீட்டிய வண்ணமாக அவங்களுடைய கைகளை உயர்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தக்பீரத்துல் இஹ்ராமை இந்த முறைகளில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, தொழுபவர் வந்து முதல் தக்பீரை தவிர மற்ற இடங்களில் தன்னுடைய கைகளை உயர்த்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக உயர்த்தணும். தொழுபவர் என்ன பண்ணணும்? முதல் தக்பீரை தவிர மற்ற சில இடங்கள்லையும் அவங்களுடைய கைகளை உயர்த்தணும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு தக்பீர், அதாவது தக்பீரத்துல் இஹ்ராமில் மட்டும்தான் சில பேர் வந்து கையை உயர்த்துவாங்க. தொழுகைக்குள்ளார மற்ற இடங்களில் உயர்த்தவே மாட்டாங்க. ஆனால் சுன்னத்தின் அடிப்படையில், சுன்னா வந்து நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மற்ற இடங்கள்லையும் கைகளை உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ருக்கு செல்றதுக்கு முன்னாடி, ருக்கு போகிறோம் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கைகளை உயர்த்துவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளை உயர்த்துவாங்க. இன்னொன்று ஒன்று என்னென்னா, ரெண்டாவது இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்பீரத்துல் தஹ்ரீமுக்கு, அதாவது தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு நம்ம வந்து கைகளை உயர்த்திட்டோம். அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது தான் இப்போ நம்ம சொன்னது, ருக்கு செல்றதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்துவாங்க. இப்போ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது நம்ம என்ன ஓதுவோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் அவங்களுடைய கைகளை உயர்த்துவாங்க. சரியா? அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு இடமும் இருக்குது. இப்போ 4 ரக்கா தொழுகை தொழுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முதல் அத்தையாத்து ஓதுவோம் இல்லையா, ரெண்டாவது ரக்கா முடிச்சுட்டு அத்தஹியாத்தில் உட்காருவோம். சிறு இருப்பு அத்தஹியாத்து ஓதுவோம். திரும்ப மூணாவது ரக்காக்காக எந்திரிப்போம் பார்த்திங்களா, எந்திரிக்கும் போது அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொல்லி கைகளை உயர்த்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தொழுகையில் நம்ம வந்து கைகளை உயர்த்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரியா? தொழுபவர் முதல் தக்பீரை தவிர மற்ற இடங்களில் கைகளை உயர்த்தணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உயர்த்தணும். அதில் தக்பீரத்துல் தஹ்ரீம், அதாவது தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து கைகளை உயர்த்துறது. அடுத்ததாக ருக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர் அப்படின்னு கூறி கைகளை உயர்த்துறது. அடுத்ததாக ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லும்போது கைகளை உயர்த்துறது. அடுத்ததாக இப்போது 4 ரக்கா தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மூணாவது ரக்காக்காக எந்திரிப்போம் இல்லையா, அத்தஹியாத்தை ஓதிட்டு, அப்போ வந்து நம்ம அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்தணும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
இதுக்கு ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகையில் ஆரம்ப தக்பீர் சொல்லும்போது, அப்புறம் ருக்கு செய்யும் போதும் அவங்களுடைய கைகளை தமது காதுகளுக்கு நேராக உயர்த்துவாங்க. ருக்குலேருந்து தலையை உயர்த்தும் போது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா, அல்லாஹ் தன்னை புகழ்வோரே செவியேற்று விட்டான் அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி கைகளை உயர்த்துவாங்க அப்படின்னு அறிவிப்பு நமக்கு இருக்குது. சஹீஹ் முஸ்லீமில் பதியப்பட்ட செய்தி. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறாங்க, தொழுகையை ஆரம்பிக்கும் போது தக்பீர் கூறி தம் கைகளை உயர்த்துவார்கள். ருக்குவுக்கு செல்லும் போதும் தம் கைகளை உயர்த்துவார்கள். சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என கூறும்போதும் தம் கைகளை உயர்த்துவார்கள். 2ஆம் ரக்காத்து முடித்து எழும்போதும் தம் கைகளை உயர்த்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததாக யார் சொல்கிறா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நம்ம வந்து தக்பீரத்துல் இஹ்ராம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹு அக்பர் அப்படின்னு வாயால் மொழியணும், நாவால் மொழியணும். ஸோ இது வந்து நாவு வந்து அசையணும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லும்போது சரியான உச்சரிப்பை கொண்டு நம்ம அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லணும். சில பேர் நீட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிப்பை பிழையாக சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க சில பேர், இல்லைனா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், அல்லாஹு அக்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுதலாக நம்ம உச்சரிச்சிடக்கூடாது. சரியான முறையில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சரியான முறையில் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.